கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே அவேர்னஸ் செஷன் விழிப்புணர்வு செய்தியினுடைய பகுதியை நம்ம பார்க்கலாம். கண்களை மூடி கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்த்துவோம். இந்த விழிப்புணர்வு செய்தியினுடைய தலைப்பு தப்பான எண்ணங்கள், ராங் கான்செப்ட்ஸ் என்கிற தலைப்பின் கீழே இதை நம்ம பார்க்க போகிறோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுடைய ஜீவன் உம்முடைய பார்வையில் அருமையாக இருந்து கர்த்தர் எங்களை எல்லாம் உம்முடைய நாமத்தினாலே கூட்டி சேர்த்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனம் உள்ளதாக அமைய கர்த்தர் உம்முடைய நாமத்தினாலே செய்யப்படும் ஏறெடுக்கப்படுகிற எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் பார்க்கிறீர், ஆராய்ந்து பார்க்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர் என்பதை உணர்ந்து உம்முடைய நாமத்தினாலே கூடியிருக்கிற இந்த வேளையிலும் நாங்கள் கேட்கிறதான ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. பிரயோஜனமாக காணப்பட கர்த்தாவே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். இந்த செஷனுடைய தலைப்பு தப்பான எண்ணங்கள். தப்பான எண்ணங்கள் என்ற உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, தீய நோக்கங்கள், கெட்ட சிந்தனைகள் அப்படின்றதெல்லாம் காரியங்கள்லாம் நமக்கு ஞாபகம் வரும். இது எல்லாருமே அறிந்ததான காரியங்கள் தான். ஆனால் இன்று நாம் அவைகளை குறித்து பார்க்க போவதில்லை. வேதத்தில் அதை விசேஷமாக தப்பான எண்ணங்களை குறித்து ஒரு காரியம் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் முக்கியமாக நம்ம இந்த நேரத்தில் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தப்பான எண்ணங்கள் ஆங்கிலத்தில் ராங் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ராங் ஐடியாஸ் அப்படி பார்த்திங்கன்னா எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ராங் ஐடியாஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். சரி, தப்பான எண்ணங்கள் என்று இயேசுவானவர் சொன்னதனுடைய அர்த்தம் பார்த்திங்கன்னா, வேதத்தில் அறியாமை, வேத வாக்கியங்களை சரியாக புரிந்து கொள்ளாததான தன்மை, அல்லது அறிந்து கொள்ள முயற்சி செய்யாததான நிலையை குறித்து பார்த்திங்கன்னா தப்பான எண்ணங்கள் அப்படின்ட்டு, அல்லது தப்பான எண்ணங்கள் உருவாகுவதற்கு இது காரணம் என்று ஆண்டவர் சொன்னார். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 24, 27 வாசிக்கலாம். மார்க்கு 12:24. இயேசுவானவரிடத்தில் அவர்கள் புரிந்திருக்கிறதன் அடிப்படையில் ஒரு கேள்வியை அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர் விளக்கத்தை சொன்னார், பதில் சொன்னார். அப்போ சொல்லும் பொழுது, நீங்கள் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்டார். ஜீசஸ் ரிப்ளைட், are you not in error because you do not know the scriptures or the power of God? என்று வேத வாக்கியங்களை அறியாததனுடைய நிலைமை தான் நீங்கள் இப்படிப்பட்டதான கேள்வியை நீங்கள் கேட்கறது அப்படின்ட்டு நான் சொல்கிறாரு. சொல்லி இதனால் நீங்கள் தப்பான எண்ணம் கொண்டு இருக்கிறீர்கள்னு சொல்ல. 27ஆம் வசனத்தில் அவர் அதை விலக்கி கொண்டு வரும்போது, அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார், ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ தேவ பிள்ளைகள் வேத வாக்கியங்களை நம்ம என்ன இதில் அறிந்து கொள்ளுகிறோம்னா, தேவ பிள்ளைகள் அல்லது விசுவாசிகள் அல்லது தெய்வத்தை தேடுகிறவர்கள் வேத வாக்கியங்களை, அவர் மனிதர்களுக்கு கொடுத்ததான இந்த வேத வாக்கியங்களை அல்லது அவருடைய வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது இந்த தப்பான எண்ணம் கொள்ளுகிறார்கள். ஒரு ராங் கான்செப்ட்ஸ் அல்லது தவறான அந்த ஒரு ஐடியா பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வருகிறது. அந்த தப்பான புரிதல் அவர்களை பார்த்திங்கன்னா எந்த ஒரு எல்லைக்கும் கொண்டு செல்கிறதாய் காணப்படுது. மத வெறியர்களாய் கூட மாற்றிவிடும். மத வெறியர்கள்னா தெரியும்ல, நம்ம பார்த்திங்கன்னா எப்பயுமே எப்படி பார்ப்போம் அப்படின்னா, மற்ற மதங்களை பார்த்து அதில் காணப்படுகிற சிலரை மத வெறியர்கள் என்று சொல்லுவோம். ஆனால் வேதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க கூட மத வெறியர்களாக இருக்க முடியும். வாய்ப்பு இருக்கா? மதவெறியர்கள்னா ரிலீஜியஸ் ஃபேனட்டிக்ஸ். இதில் காணப்படுகிறதான காரியங்களை சரியாக அறிந்து கொள்ளாதபடிக்கு, புரிதல் சரியாக இல்லாதபடிக்கு ஒரு தப்பான எண்ணம் கொள்ளும் போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறுவார்கள் சொன்னால் ஃபேனட்டிக்ஸாக மாறுவார்கள். இந்த வேதத்திற்காகவே நான் இந்த காரியத்தெல்லாம் செய்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்காக தான் அதை செய்கிறேன், கர்த்தருக்காக செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். உதாரணத்துக்கு பவுல், அவன் சவுலாக இருக்கும் பொழுது he was a religious fanatics. அவன் பார்த்திங்கன்னா தெய்வத்திற்காக இந்த காரியத்தை செய்கிறேன், தேவனுடைய வார்த்தைகளின் மேலே வைராக்கியம் கொண்டு இதை செய்கிறேன் என்று சொல்லி இயேசுவானவருக்கு அல்லது இயேசுவானவரை விசுவாசித்த ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினார். இப்போ புரியுதா? மதவெறியர்கள் எங்கே வேணாலும் எந்த ஒரு மார்க்கத்திலும்
எந்த ஒரு மதத்திலும் எந்த ஒரு விசுவாசத்துக்குள்ளும் காணப்படுகிற கூட்டம் மத வெறியர்களாக அவர்கள் காணப்பட முடியும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், நம்ம தேவனுடைய பிள்ளைகள், இந்த வேத வாக்கியங்களை பெற்றிருக்கிறவர்கள், இந்த வேத வாக்கியனுடைய புரிதல் நமக்கு தவறாய் காணப்படும் என்று சொன்னால் அதன் மூலமாக வருகிற அந்த தப்பான எண்ணங்கள் பார்த்திங்கன்னா எந்த எல்லைக்கும் அந்த மனிதனை கொண்டு செல்ல அது வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது, வெறியர்களாக செயல்பட வைக்கிறது. ரீசெண்டாக நான் ஒரு செய்தியை நான் பார்த்திங்கன்னா வாசித்தேன். நான் வாசித்தது ரீசன் தான், ஆனால் அது போன வருஷத்தில் ஏப்ரல் மாதத்தில் நடந்ததான காரியம். அமெரிக்க தேசத்தில் அரிசோனா என்கிறதான ஒரு பகுதியில் ஒரு மனிதன், ஒரு 50 வயது மதிக்கத்தக்கதான ஒரு மனிதன், அவன் பேர் பார்த்திங்கன்னா ஆடம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு போதகரை, கிறிஸ்தவ போதகரை என்ன பண்ணான், அவன் கொன்று அவருடைய பெட்டில் பார்த்திங்கன்னா 2 கையும் இப்படி விரித்து வைத்து குரூசிஃபை பண்ணுவாங்கள்ல, சிலுவையில் அரைக்கிறதை போல் அந்த மனுஷனை அரைந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச பின்பு அவனிடத்தில் கேள்வியை கேட்கும்போது அவன் சொன்னதான ஒரு காரியம், இந்த கிறிஸ்தவ போதகர்கள் தவறான வழியிலே ஜனங்களை நடத்துகிறார்கள், நான் எல்லாரையும் கொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு அவன் இதற்காக நான் ஒன்றும் வருத்தப்படலை, எனக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்ட்டு அவன் சொன்னான். அவங்க அப்பாவை விசாரிக்கும் பொழுது அவர் சொன்னார், இப்போ அதிகமாக பைபிளை வாசிக்க தொடங்கி அது நிமித்தமாக இப்படி ஆயிட்டான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அவருக்கு புரியல. அவனுடைய நெக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, டேட்டுன்னா என்ன, பச்சை குத்துது பெருசாக. இங்கே பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய நாமம் கர்த்தர் என்று தமிழில் வாசிக்கிறோம். நீங்கள் எபிரேய பாஷையில் யெகோவா, யாவே என்று வாசிப்பீர்கள். அப்போ அந்த பெயரை இந்த இடத்துல பெருசாக பச்சை குத்தி அவன் காணப்படுறான். அப்போ என்ன அவன் சொல்லுகிறான் என்று சொன்னால், இந்த வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளாததான கிறிஸ்தவர்கள் ஜனங்களை தவறான வழியிலே அவர்கள் நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், எல்லாரையும் கொல்லணும் அப்படின்ற அளவுக்கு போயிட்டான். யார்? வேதத்தை திடீர்னு நல்லா வாஞ்சியாக படிக்க தொடங்கினதான ஒரு மனுஷன். அவனுடைய அந்த ஃபீலிங் எப்படி காணப்படுது அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு குற்றமும் கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்காகவே இந்த தேவனை நேசித்து வைராக்கியம் பாராட்டுகிறபடினாலே இந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று அவன் செய்தான். ஆச்சரியமா இருக்குல்ல? பவுலை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அல்லவா, பவுலுடைய முந்தின வாழ்க்கையும் இப்படித்தான் காணப்பட்டது. யெகோவா என்கிறதான தன்னுடைய தெய்வத்தை அவ்வளவாய் நேசித்தவன். ஆனால் அந்த யெகோவா தான் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார் என்பதை விசுவாசியாத மனிதனாக எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவரை விசுவாசித்தவர்கள் எல்லாம் கொல்ல அந்த மனிதன் பார்த்தான். அதற்கு என்ன காரணம்? அதுக்கு பேர் தான் தப்பான எண்ணங்கள், ராங் கான்செப்ட்ஸ். தெய்வத்தை குறித்து, தான் நம்புகிற தெய்வத்தை குறித்து, அவருடைய வார்த்தையை குறித்ததான தவறான புரிதல் ஒரு மனிதனை எந்த எல்லைக்கு கொண்டு போகிறது என்று அதை நான் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு தோன்றினது. அப்போ மனிதனுடைய நன்மைக்காக கொடுக்கப்படுகிறதான இந்த வேத வாக்கியங்கள் அல்லது வசனங்கள் மனிதனுக்கு தீமையாக மாறுமா? வேத வாக்கியங்கள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு? மனிதனை ரட்சிக்க கொடுக்கப்பட்டிருக்கா, மனிதனை தண்டிக்க கொடுக்கப்பட்டிருக்கா? எப்படி நீங்க நினைக்கிறீங்க? வேத வாக்கியங்களை வாசிக்கிறீர்கள், இவைகள் மனிதனை ரட்சிக்கவா அல்லது தண்டிக்கவா? மனிதனை ரட்சிக்க தான் இது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் மனிதன் இந்த வார்த்தைகளை சரியாக புரிந்து கொண்டு ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னார், இந்த வேத வசனங்கள் மனிதனை தண்டிக்கிறதாக மாறுகிறது. உங்களுக்கு புரியுதா? நமக்கு நன்மைக்காக கொடுக்கப்பட்ட ஒன்றே நமக்கு தீமையாக மாற முடியுமா அப்படின்னு சொன்னா அது மாறுகிறதல்ல. இது கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் மனிதன் ஜீவனை பெற வேண்டும், நித்திய வாழ்வை பெற வேண்டும், மனுஷன் நல்லா இருக்கணும் அப்படின்றதான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவைகளே அந்த மனிதன் பாத்தீங்கன்னா தள்ளும் பொழுது அது அவனுக்கு விரோதமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது, அது அவனுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறதாக மாறுகிறது. நம்ம இப்படி வாசிக்கிறோம், யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் பேசுகிறதான வார்த்தைகளை குறித்து, அதை வசனங்களாக இந்த வேதத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் அல்லவா, அதை குறித்து இப்படி பேசினார். என்ன அப்படின்னா, நான் பேசுகிறதான வசனங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது, ஆனால் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. இந்த வசனங்கள் நம்ம பார்க்க முடியுமா?
வசனங்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியலன்னா எப்படி வாசிப்பீங்க? வசனங்களை பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் பேசப்பட்ட, சொல்லப்பட்ட அந்த வாக்கியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறபடினாலே அதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் அவைகளை குறித்து பேசும்போது, நான் சொன்னதான இந்த வசனங்கள் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். நம்ம அந்த ஒரு கோணத்தில் இந்த வசனங்களை பார்க்கிறோமா? நம்ம பார்க்கிறது பார்த்தீங்கன்னா, இது மாம்சமாக எப்படி நம்முடைய மாம்சம் கண்ணுக்கு தெரியுதோ அதை போலதான் இந்த வசனங்களும். ஆனால் அதை கடந்து இதற்குள்ளாக ஜீவன் இருக்கிறது, ஆவி இருக்கிறது என்று சொல்கிறார். அர்த்தம் என்னன்னா, இதற்குள்ளே நான் பேசினதான பொருள் அடங்கி இருக்கிறது, இதற்குள் ஞான அர்த்தம் அடங்கி இருக்கிறது, இதற்குள்ளே உனக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி காணப்படுகிறது, அதுதான் நீ தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி யோவான் 12ஆம் அதிகாரம் 47-48 வசனங்களிலே இப்படி வாசிக்கிறோம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று ஆண்டவர் சொன்னார். நான் சொல்லிதான இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் நான் சொன்ன இந்த வசனங்கள் கடைசி நாளிலே அவனை நியாயம் தீர்க்கும் என்று சொன்னார். அப்போ கேட்டும் பார்த்தீங்கன்னா இவர்கள் விசுவாசிக்கவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? யூதர்களை குறித்து இந்த இடத்துல நம்ம வாசித்தோம். முக்கியமாக சதுசேயர்கள் அவரிடத்துல கேட்ட கேள்விக்கு தான், நீங்கள் தப்பான எண்ணம் கொள்ளுகிறபடினாலே இப்படி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னார். அப்போ அவர்கள் கேட்டும் வசனத்தை விசுவாசிக்கவில்லையா என்பது கேள்வி. கேட்டும் விசுவாசிக்கலையா? கேட்டும் விசுவாசிக்காதவர்கள் கடைசி நாளிலே அந்த வசனத்தினால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கேட்டும் விசுவாசியாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்கள் விசுவாசித்தார்கள், ஆனால் அவர் என்ன சொன்னார் என்பதை புரியாதபடி வேறு விதமாய் புரிந்து கொண்டு விசுவாசித்தார்கள். விசுவாசம் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த வார்த்தையினுடைய கருத்தை அறிந்து அதை விசுவாசிக்கிறது ஒரு வகை, சொல்லுகிற காரியத்தை நாமே ஒரு விதமாய் எடுத்துக்கொண்டு அது இப்படிதான் என்று சொல்லி விசுவாசிக்கிறது இன்னொரு வகை. ரெண்டுத்துக்கு என்னதான் பேரு? ரெண்டுத்துக்கும் பேரு விசுவாசம் தான். ஆனா மற்றதுக்கு அவர் சொல்லாத கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அதற்கு பேரு தப்பான எண்ணம், ராங் கான்செப்ட்ஸ் உனக்குள்ளே உருவாகிறது. அந்த ராங் கான்செப்ட்ஸ் எந்த எல்லைக்கும் என்ன பண்ணும்? உன்னை கொண்டு போகும். நீ உன்னை பக்திமானாக, அந்த வார்த்தையை அவனமாய் நேசிக்கிற ஒரு மனுஷனாக நீ எண்ணு கொண்டிருப்பாய். ஆனால் அந்த வார்த்தைக்காகவே நீ தவறு செய்கிறவனாக, ஒரு வெறியனாக உன்னால மாற முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிற காரியம் தான் அந்த தப்பான எண்ணங்கள் என்று சொல்லப்படுகிறதான வைகள். பாருங்க, உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலுடைய வாசிக்கிறோம். டியூட்டரோனமி 30:15. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். அப்ப வேத வாக்கியங்களை புரிந்து கொள்வது கடினமான காரியமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி தோணுகிறது? வேத வாக்கியங்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினமான காரியம் என்று எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நிறைய பேர் நினைக்கிறீங்க, அப்படிதானே? இல்லையா? ஈஸியா கஷ்டமா? ஏன்னா நம்ம இப்படிதான் பழக்க வைக்கப்பட்டிருக்கோம், அல்லது இப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, வேத வாக்கியங்களை புரிந்து கொள்வது என்பது கடினமான காரியம். ஏன்னா இப்போதான் நீங்கள் வாசித்தீங்க, அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. மாம்சமான மனுஷனை அப்படியே நேராக பார்க்கலாம், அவனுடைய இருதயத்தில் இருக்கிறத நான் எப்படி பார்க்க முடியும்? அதே போல் பைபிளை திறந்தா வசனத்தை வாசிக்கலாம், ஆனால் அந்த வசனத்துக்குள்ளே என்ன இருக்குன்றதை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அப்படி என்று சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? எண்ணுகிறோம் அல்லவா? அப்போ இந்த வசனத்தை பாருங்க, உபாகம் 30:15 ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதற்கு மேலே இருக்கிறதான சில வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, வேத வாக்கியங்களை புரிந்து கொள்வது எளிதா கடினமா, அல்லது முயற்சி செய்கிறவர்களுக்கு அது எளிதாய் காணப்படுமா அப்படின்றத ஆண்டவர் அழகா சொல்றார். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது என்பதற்காக தான் அதை குறித்து தெளிவுபடுத்துகிறார். 11ஆம் வசனத்தை வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. ஆண்டவர் பேசுகிறதான காரியங்கள், நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதான காரியங்கள், அது மறைபொருள் அல்ல, நம்முடைய இருதயத்திற்கு
ஆத்மாவுக்கு மறைபொருளும் அல்ல, அது நமக்கு தூரமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு புரியாதது, விளங்கிக் கொள்ள முடியாததான காரியமும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு நம்ம என்ன சொல்லக்கூடாதான்? நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. அது என்ன சொல்றாருன்னா, நீ பரலோகத்துக்கு போய் வானத்துக்கு ஏறி ஒரு மனுஷன் இதனுடைய விளக்கத்தை கொண்டு வந்து எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நீ உன் இருதயத்தில் நினைக்காத. ஏன்னா அப்படி அது உனக்கு தூரமானது கிடையாது. அடுத்து 13ஆம் வசனம், நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. 2 காரியத்தை சொல்றார். ஒன்று, நீ மேலே ஏறி போயிட்டு யாரோ ஒருத்தருக்கு இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லாத, அது அவ்வளவு உயரத்திலையும் இல்லை. அதே மாதிரி சமுத்திரத்தை கடந்துனா பூமியினுடைய ஒரு எல்லைக்கு இன்னொரு பக்கம் போய் அவ்வளவு தூரத்துல போயிட்டு இதனுடைய விளக்கத்தை கொண்டு வந்து உனக்கு ஒருவன் புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய இருதயத்தில் நினைக்காத, அது அவ்வளவு அப்புறத்திலும் இல்லை. எப்படி இருக்கிறதா? 14ஆம் வசனம், நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. வாஞ்சிக்கிறதான மனுஷனுக்கு என்னுடைய வார்த்தை புரியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படினால இது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு புரியாது என்று சொல்லி தட்டி கழிக்கவே முடியாது. கடைசி நாளில் நாம வேதத்திலே வாசிக்கிற இந்த வார்த்தைகள் தான் நம்மளை நியாயம் தீர்க்கிறதாக அமைய போகிறது. பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் பேசினதான ஒவ்வொரு காரியங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு கிளியரான ஒரு பர்பஸும் ஒரு சர்டனிட்டியும் உண்டு. ஒரு முக்கியமான என்ன காரணத்துக்காக பேசினாரோ அந்த காரியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காய் காணப்படும். இப்படி நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா 55:11, என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படியே இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொன்னார். அப்படியானால் ஆண்டவர் நம்மளிடத்துல பேசுகிறதான காரியங்கள் அல்லது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்பஸ் உண்டு. அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் சர்டைன் அண்ட் ஹேஸ் அ கிளியர் பர்பஸ். அதுக்கு நாமளே ஒரு பர்பஸை உண்டு பண்ணுகிறது அல்ல. அதனுடைய விளக்கத்தை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில், அதாவது வேத வாக்கியங்களுக்குள்ளாகவே அவர் வைத்திருக்கிறார். ஆனபடினாலே அது தன்னுடைய வேலையை அது சரியா செய்யும். அப்போ ரட்சிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள், நம்மளை கீழ்ப்படிய பண்ணும்படி கொடுக்கப்பட்டதான இந்த வார்த்தைகள், நம்மளை ஆசீர்வதிக்கும்படி கொடுக்கப்பட்டதான இந்த வார்த்தைகள், பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்லும்படியாய் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை நாம் நிராகரிப்போம் என்று சொன்னார். இது ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா, ரட்சிப்புக்கு ஆப்போசிட்டு மரணம் இல்லையா? ஜீவனுக்கு ஆப்போசிட்டு மரணம், நன்மைக்கு ஆப்போசிட்டு தீமை, ஒளிக்கு ஆப்போசிட்டு பரலோகத்துக்கு ஆப்போசிட்டு, அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். ஏனென்று சொன்னால் இவ்வண்ணமாக நன்மைக்கு கொடுக்கப்பட்டதான காரியம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது தீமைக்கு ஏதுவாக மாறுகிறது என்று சொன்னால் அந்த நன்மையை நம்ம பற்றி கொள்ளலைன்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை சீரியஸா எடுக்கல அப்படின்னு சொன்னா தப்பான எண்ணம் உண்டாகி அதன் மேல நம்பிக்கை வைத்து அந்த பாதையில ஓடும் பொழுது அது என்ன பர்பஸுக்காக ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த பர்பஸை நம்முடைய வாழ்க்கையில செய்யாதபடிக்கு நாமளே என்ன பண்றோம்? மாற்றிக்கொள்ளுகிறோம். அது நம்மை மாற்றிக்கொள்ளுகிற காரியம் வழிய வசனத்தை மாற்றுகிறதான காரியம் அல்ல. அப்படினாலே ஒருவன் இந்த வேத வாக்கியங்களை பார்த்தீங்கன்னா சரியாக புரிந்து கொள்ளாதபடிக்கு தப்பெண்ணம் கொள்ளும் பொழுது அவன் வஞ்சிக்கப்படுகிறான். எப்படி? வேத வாக்கியங்களை, நமக்கு அருளப்பட்ட இந்த வேத வாக்கியங்களை சரியாக புரிந்து கொள்ளாதபடி தப்பெண்ணம் கொள்ளுகிறதான எந்த ஒரு மனிதனுடைய ஆத்மாவாக இருந்தாலும் அது வஞ்சிக்கப்படுகிறது. இரண்டாவதாக, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த வேத வாக்கியங்களை சரியாக புரிந்து கொள்ளாதபடி தப்பெண்ணம் கொள்ளுகிறதான மனிதன் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அவன் அநேகரை வஞ்சிக்கிறவனாக காணப்படுகிறான். முதல்ல என்னது? வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளாததான மனுஷன் தப்பெண்ணம் கொண்டு வஞ்சிக்கப்படுகிறான். இன்னொரு வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளாதபடி தப்பெண்ணம் கொள்ளுகிற மனுஷன் எப்ப இந்த வேத வாக்கியங்களை தான் பயன்படுத்துகிறானோ, எப்ப பயன்படுத்துவான்? அந்த வேத வாக்கியங்களை அவன் நம்புவான். அப்ப எதை நம்பி கொண்டு இருக்கிறான்? தப்பெண்ணம் கொண்டு தவறான ராங் கான்செப்ட்ஸ்குள்ள வந்துட்டான். இப்போ என்ன பண்ண போறான்? அதை என்ன பண்றான்? அவன் பயன்படுத்துறான், அந்த வேத வாக்கியங்களை பயன்படுத்துறான். அப்படின்னு சொன்னா
தன்னுடைய அந்த ராங் ஐடியாஸின்படி அவன் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது யாரெல்லாம் வஞ்சிப்பான் அப்படின்னு சொன்னா அதை கேட்டு நம்புகிறதான அத்தனை பேரையும் அவன் வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுறான். அதுதான் இந்த சதுசேயர் கூட்டத்தை நம்ம என்ன பண்ணோம், உதாரணமாக பார்த்தோம். ஆண்டவர் தப்பெண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று சொன்னார். அதுக்கப்புறம் மிகவும் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு என்ன பண்ணாரு சொன்னார். அடுத்தது பிசாசை குறித்து பார்க்கும்பொழுது இவன் வேத வாக்கியங்களை பாத்தீங்கன்னா சரியாக புரிந்து கொண்டவன் தான், வேத வாக்கியங்களை நன்றாக அறிந்தவன் தான். ஆனா இவனும் என்ன பண்றான், மற்றவர்களை வஞ்சிக்கிறான். யாரை வஞ்சிக்கிறான் என்று சொன்னால், வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யாத, தங்களை தாழ்த்தாத, ஒப்பு கொடுத்தாத, விரும்பாததான ஜனங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் வஞ்சிக்கிறவனாய் காணப்படுகிறான். உதாரணத்துக்கு பாருங்க, லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ஒரு 3 கேட்டகரி நம்ம பார்த்தோம். என்னென்னது? முதல் கேட்டகரி, வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளாதபடி தப்பெண்ணம் கொள்ளுகிறதான மனுஷன் வஞ்சிக்கப்படுகிறான். அமைதியா இருக்கிறான், பேச மாட்டான், அமைதியா இருக்க மாட்டான், பிரசங்கம் பண்ண மாட்டான், பேச மாட்டான், வேத வாக்கியங்களை அப்பப்போ நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு பண்ண மாட்டான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் மட்டும் வஞ்சிக்கப்பட்டவனா காணப்படும். அடுத்து இன்னொரு கேட்டகரி, வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளாதபடிக்கு, சரியாக புரிந்து கொள்ளாதபடிக்கு தப்பெண்ணம் கொண்டு அந்த வேத வாக்கியங்கள் மேல வைராக்கியம் கொண்டு நான் பேசுகிறேன், நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிற மனுஷன் அதை சரியாக புரிந்து கொள்ளாதபடி தப்பெண்ணம் கொள்ளுகிறபடினாலே அவனுடைய வார்த்தையினாலே அநேகரை அவனால் வஞ்சிக்க முடியும். அதுதான் இந்த சதிசெயர் என்கிறதான ஜனங்கள் மார்க் 12ஆம் அதிகாரத்தில் இயேசுவானிடத்துல கேட்டதான அந்த கூட்டம். அடுத்து பிசாசு நன்றாக வேத வாக்கியங்களை அறிந்தவன், புரிந்தவன், புரிந்தே மற்றவர்களை பார்த்தீங்கன்னா வஞ்சிக்கிறான். யாரை வஞ்சிக்க முடியும் அவனால் அப்படின்னு சொன்னா, வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ள ஒப்பு கொடுக்காத சகல ஜனங்களையும் அவனால் வஞ்சிக்க முடியும். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் இயேசுவானிடத்துல அவன் அந்த சோதனையின் வேளையில பேசினதான காரியங்களை வாசிக்கலாம். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இரண்டாவதாக, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல அவருக்கு காண்பித்து, இதெல்லாம் நிறைய உங்களுக்கு புரியணும்னா நீங்க பைபிள் ஸ்டடி அந்த போர்ஷன் எடுத்து நீங்க அதுக்கு ஒரு பாருங்க, எப்படி ஒரு நிமிஷத்துல கொண்டு போனா அப்படின்லாம் கேள்வியெல்லாம் அதுல பதில் கிடைக்கும். காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். 100 காடெல்லாம் உள்ள கொண்டு வரவே முடியாது, தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு தான் ஆராதனை செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது என்பதை சுட்டி காண்பித்தார். மூன்றாவதாக 9ஆம் வசனம், அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பருகியின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் இங்கேருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்றார். இது பிசாசு எப்படி வஞ்சிக்க ட்ரை பண்றான் அப்படின்னு சொன்னா, எல்லா வசனங்கள்லாம் தெரியும். வசனங்கள் தெரிகிறது மாத்திரமல்ல, நன்றாக அதை புரிந்தவன். அந்த வசனத்தை எப்படி தவறாக பயன்படுத்தினால், புரட்டினால் இந்த வசனத்தை அறியாத ஜனங்கள் வீழ்வார்கள், வஞ்சிக்கப்படுவார்கள் என்பதையும் அறிந்ததான மனுஷன். இதுல ஒரு பேட்டர்ன், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேட்டர்ன் இதுல காணப்படும். அது என்ன அப்படின்னா, முதலாவது பார்த்தீங்கன்னா, பிசாசு நம்முடைய தேவையை பார்த்தீங்கன்னா அவன் பயன்படுத்த பார்க்கிறான். இப்போ இயேசுவான் ஒரு 40 நாள் பார்த்தீங்கன்னா புசியாமலும் குடியாமலும் உபவாசத்தில் இருந்து அவர் பசியாக இருந்தார் அப்படி சொல்லுகிறது. இப்போ சரீர தேவை, பசி காணப்படுது. அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா 40 நாள் பார்த்தீங்கன்னா அவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருந்தான். அப்படிதானே போட்டிருக்கு, சோதித்து கொண்டு இருந்தான். 40 நாள் முடிந்த பின்பு திரும்ப இந்த 3 காரியங்கள் மூலமாய் சோதித்தான் என்று நமக்கு போதனைக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப நம்முடைய சரீர தேவை அல்லது நம்முடைய முக்கியமான விருப்பங்கள் அது கிடையாத போது அல்லது அவசியமாய் தேவைப்படும் போது
அதை பயன்படுத்தி கொள்ள பிசாசு என்ன பண்றான், பார்க்கிறான் என்பது இதில் காணப்படுகிறதான முதலாவது டீச்சிங். அப்போ நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரீர பிரகாரமாக நமக்கு அநேக தேவைகள் காணப்படலாம். அதுவும் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும், நம்மள ரெகுலராக பணம் இருக்கும், சில நேரத்தில் தரித்திரமாக இருக்கும், பணமே இருக்காது. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை குறித்த ஒரு ஏர்ஜ் அவசியமாக, அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த வழியில் வந்தாலும் பரவாயில்ல அப்படி நினைக்க தோணுமா, தோணாதா? தோன்றதை பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு வீக் மொமெண்ட். அந்த சரீர பிரகாரமாக காணப்படுகிற வீக் மொமெண்ட்டை பிசாசு பயன்படுத்தி கொள்ள அவன் பார்க்கிறான், முதலாவது. இரண்டாவது அதில் என்ன பார்க்கிறோம், பிசாசு தன் பெருமையை காண்பித்து மயக்க பார்க்கிறான். இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நீ என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் என்ன பண்ணுவேன், நான் எனக்கு இஷ்டமானவருக்கு நான் கொடுக்கலாம், இதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்கிறான். இப்போ இந்த உலகத்தில் வாழ்கிறதான நமக்கு இந்த உலகத்தின் காரியங்களை காண்பித்து, உலகத்தின் காரியம் உங்களை ரொம்ப ஈர்க்குமா, பரலோகத்தின் காரியம் உங்களை ரொம்ப ஈர்க்குமா? எல்லாருக்குமே உலகத்தின் காரியம் தான் ஈர்க்கும். ஏன்? பரலோகத்தின் காரியம் என்பது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் அல்ல, விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், விசுவாசித்து பிரயாணம் பண்ணுகிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனபடினாலே இருக்கிறது என்று தெரியும், நிச்சயமாக உண்டு என்று தெரியும், ஒரு நாள் பிரவேசிக்க முடியும் என்று தெரியும். ஆனால் நம்ம அனுதினமும் கண்களால் பார்க்கிறது அல்ல. ஆனால் இந்த உலகத்தினுடைய காரியத்தையும் இந்த ஈர்ப்பையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அடுத்தவன் செய்கிறதான காரியம் பார்த்தீங்கன்னா தம்முடைய பெருமையை காண்பித்து, தன்னுடைய மகிமையை காண்பித்து மயக்க அவன் பார்க்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது காரியம். நம்முடைய லைஃப்லேயும் அப்படிதான், பிசாசு தன்னுடைய பெருமையை காண்பித்து, தன்னுடைய மேன்மையை காண்பித்து, தன்னுடைய உயர்வை காண்பித்து நம்ம ஈர்க்க பார்க்கிறான். ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்படி நம்மளை மயக்க பார்க்கிறான். மூன்றாவது என்ன பேட்டர்ன் பார்க்குறீங்க, பிசாசு தேவனுடைய வசனத்தை புரட்டி நம்மை வஞ்சிக்க பார்க்கிறான். இதில் ரெண்டுத்துலையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன அப்படின்னா வசனம். நீ தான் பக்திமானாச்சே, பைபிளை அடிக்கடி வாசிக்கிறியே, ஆனால் புரிந்து கொள்ற ட்ரை பண்ணுறியா? இல்லைல்ல, அவனுக்கு நல்லா தெரியும். அப்போ என்ன பண்ணுவான், அந்த தேவனுடைய வசனங்களையே காண்பித்து அதை கோட் பண்ணி அவன் எப்படி பேசுகிறான் பாருங்களேன். உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், அது மட்டும் இல்லை, உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப அழகா வேத வசனங்களை கோட் பண்ணி இதை நீ இப்படி பயன்படுத்தினா இந்த நேரத்தில் நல்லா இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு. இதை இப்படி பயன்படுத்துவதற்காக அந்த வசனம் எழுதப்படவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த வசனத்தை இவனமாய் பயன்படுத்தும் போது தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்கிற வசனத்தை மீறுகிறதாய் காணப்படும் அல்லவா. ஆனபடினாலே இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பதில் கொடுக்கிறது நீங்க பார்ப்பீங்க. அப்போ இதன் நிமித்தமாக தான் பார்த்தீங்கன்னா யோவான் தன்னுடைய நிருபத்தில் அவர் எழுதும்போது கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இவைகள் நம்மை உண்டாக்கினதான தேவனால் பிதாவினால் உண்டானது அல்ல, இதெல்லாம் இந்த உலகத்தில் காணப்படுகிறதான காரியங்கள் என்று சொன்னார். அப்போ பாருங்க, நம்ம சபைக்கு வருகிறவர்களாக இருக்கிறோம், இந்த வேத வசனங்களை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம், இதை வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த வாக்கியங்களை சரியாக புரிந்து கொண்டு ஒரு ரைட் கான்செப்டுக்கு வரோமா, சரியான ஒரு ஐடியா காணப்படுதா நமக்கு? அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த வேத வசனங்களை கொண்டே என்ன பண்ண முடியும், நம்மை அழிக்க பிசாசுக்கு தெரியும். எப்படி தெரியுமா? அந்த வசனங்களை புரட்டி அதனுடைய அர்த்தம் இது என்று தவறான ஒரு பாதையை காண்பிக்கும் பொழுது அதை குறித்தான் ஆண்டவர் சொன்னார், நீங்க தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னார். கண்களை மூடி நம்மளை நம்ம தாழ்த்துவோமா? அப்போ பொதுவாக தப்பான எண்ணங்கள் என்றால் தீய நோக்கங்கள், கெட்ட சிந்தனைகள், பொல்லாத எண்ணங்கள், இவைகளை குறிக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியும், யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஆனால் வேத வாக்கியங்களை படிக்கிற வாசிக்கிற பக்திமான்களாய் காணப்படுகிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம அதனுடைய அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னார் தப்பான எண்ணம் உண்டாகும். அதற்காய் வைராக்கியம் பாராட்டுகிறோம் என்று சொல்லி அந்த வேத வசனங்கள் நம்மளை வீழ்த்துகிறதற்கு ஏதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா அதனுடைய கரத்தில் விழக்கூடாது. அது நம்மை காக்கும்படியாக இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னார், சரியாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னார். நம்ம பேசுகிற காரியம் கூட மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தப்பான எண்ணங்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை கர்த்தாவே நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
ஆனால் அறியாத ஒன்றை குறித்து ஆண்டவர் எங்களுக்கு விளக்குகிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வேத வசனம் கர்த்தாவே ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தவறாக கர்த்தாவே சுய நோக்கத்திற்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இழிவான ஆதாயத்திற்கும் அதை பயன்படுத்த விரும்பும் பொழுது ஆண்டவரே எவ்வளவு எளிதாக பிசாசு வீழ்த்துகிறான் என்கிற காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடினாலே நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே வேத வாக்கியங்களின் முக்கியத்துவத்தை அறிந்தவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்கென்று, ஆசீர்வாதத்தை அடைவதற்கென்று, தேற்றப்படுவதற்கென்று, சீர்பொருந்துவதற்கு என்று ஆண்டவரை கற்பிக்கிறதற்காக கொடுக்கப்பட்டதான காரியங்கள் என்பதை அறிந்து ஆண்டவரை ஜீவனை பெறவும், நன்மையை பெறவும், ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே வேறொரு காரியத்தை கூட எச்சரிப்பாய் ஆண்டவர் சொன்னீங்க, இது உனக்கு சமீபமாய் உன்னுடைய வாயில் இருக்கிறது, உன்னுடைய இருதயத்தில் இருக்குது. இது பரலோகத்துக்கு ஏறி உனக்கு இந்த செய்தியை ஒருத்தன் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. சமுத்திரத்தை கடந்து இதனுடைய விளக்கத்தை ஒரு மனிதன் உனக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. விரும்பினால் நான் உன்னோடு கூட பேசுவேன், உனக்கு அருகிலே இது காணப்படுகிறது என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தினபடினாலே நாங்கள் சாக்கு போக்கு சொல்வதற்கு ஏதுமில்லை. கர்த்தர் பேசுகிறதான காரியங்கள் எனக்கு புரியும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட வேத வாக்கியங்களை வாசிக்கவும் தியானிக்கவும் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியவும் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், அருமை பிதாவே, ஆமென்.